உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரணுமா? இந்த இடத்துல இந்த திசையில இந்த ஒரு பொருளை வையுங்க. குலதெய்வம் உங்க வீட்டுக்கு ஓடோடி வந்து உங்க வீட்டிலேயே தங்கி உங்களுக்கு அருளை தரும். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருத்தர் வந்து ஒழுங்கா செஞ்சு வர்றமோ அவங்களுக்கு வந்து இந்த பில்லி, சூனியம், செய்வினை, எந்த கந்திருஷ்டினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. நவ கிரகங்களுமே துணை நிற்கும். குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் வந்து மாறும். ஆனா அதோட சக்தி ஒரே அளவுல தான் இருக்கும். அவங்க வீட்டு குலதெய்வம் ஒரு சக்தி, நம்ம வீட்டு குலதெய்வத்துக்கு ஒரு சக்தி அப்படின்னெல்லாம் கிடையாது. குலதெய்வம் அப்படின்னாவே அதற்கு ஒரே அளவுல தான் சக்தி இருக்கும். சில வீடுகள்ல பாருங்க, பங்காளிலாம் ஒன்னா சேர்ந்துதான் குலதெய்வத்தை வந்து வணங்கி வருவாங்க. ஆனா அப்படி பங்காளிகள்லாம் ஒன்னா சேர்ந்து குலதெய்வத்தை வணங்கினாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் குலதெய்வம் வந்து அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தோட அருள் அவங்களுக்கு இல்லை. அவங்க வீட்டில் குலதெய்வத்தோட சக்தி இல்லை. அதனால அந்த வீட்டில் உள்ள ஒரு நபரோட மண்ணை எடுத்து அவங்க ஏதாவது சில தீய சக்திகளை வந்து இது பண்ணி அவங்க பக்கமாக திருப்பி விட்டுருப்பாங்க. இது இப்போ வந்து குறைந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கிராமப்புறங்கள்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல இது நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. குலதெய்வத்தோட அருள் இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே நெருங்க முடியாது. எந்த தீய சக்திகளினாலும் எந்த கண்திருஷ்டியோட பாதிப்பும் வந்து உள்ளவே போக முடியாது. நில வாசல்லையே தடுத்து நிறுத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் குடியிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலவாசல் தான். இந்த நிலவாசலை தான், அதனால தான் நிறைய நம்ம பூஜை செய்கிறோம். இந்த நிலவாசலை வைக்கிறப்ப, வீடு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி அந்த நிலவாசலுக்கு பூஜை செஞ்சு அதற்கு பிறகுதான் அந்த நிலையே பதிப்போம். இந்த நிலவாசல்ல குடியிருக்கக்கூடிய இந்த குல தெய்வத்துக்கு வைக்கக்கூடிய பொருளானது மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த இடத்துல இந்த பொருள் வைக்கல அப்படின்னா திருமண தடை, புத்திர சோகம், நல்ல வருமானம் இருந்தாலும் பணம் நிலைக்கவே நிலைக்காது. தொழில்ல ஏதாவது கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். உடல்நிலையில கோளாறுகள், மன நிம்மதியின்மை, தூக்கமின்மை அப்படின்னு பல தொந்தரவுகள் வந்து உங்க குடும்பத்துல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா குலதெய்வத்தை முதல்ல வணங்கிய பிறகு அதற்கு பிறகு மற்ற தெய்வங்களை வணங்குங்க. இந்த குலதெய்வம் வழியாக தான் நமக்கு அனைத்துமே கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு மஞ்சள் துணி, கொஞ்சம் மஞ்சள் குங்குமம், ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தா போதும். அதோட ஒரு காணிக்கையா 2 காசு. இது இருந்தா போதுமா? குலதெய்வ சக்தி நமக்கு கிடைச்சிருமா, வீட்டுக்குள்ள வந்துருமா அப்படின்னா அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நம்ம நிலவாசல் அப்படிங்கிறது நல்லதையும் கெட்டதையும் எது வேணும், எது நம்ம இந்த வீட்டுக்குள்ள அனுப்பலாம் அப்படின்னு பார்த்து அந்த நிலவாசல் வழியாதான் அந்த குலதெய்வமானது அந்த இடத்துல குடியிருந்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ள எந்த சக்திகளையும் அனுப்பும். இந்த குலதெய்வத்தோட அருள் இருந்தது அப்படின்னா அந்த தீய சக்தியை அந்த இடத்துலயே தடுத்து வெளியே தள்ளிரும். நல்ல சக்தியை மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள உள்ள விடும். நம்ம வீடுகளில் பிரச்சனை இருக்கு இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் வந்து தினமும் விளக்கேற்றுறோம், சாமி கும்பிட்றோம், பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அடுத்தது. ஆனால் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குடியிருக்கக்கூடிய இந்த நில வாசல்ல அந்த குலதெய்வத்துக்கு காணிக்கையா நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மிக முக்கியம். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏதாவது பெரிய நீண்ட தூர பயணம் போகிறோம் அப்படின்னா, அதாவது புனித யாத்திரைக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை நினச்சி வணங்கிட்டு ₹1 காயினை மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சு கட்டி வச்சுட்டு நம்ம போவோம். ₹1 காயின் தானே, அது என்ன சக்தி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு அது தெரியும். அந்த காயினை அந்த மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு போனோம்னா அதோட சக்தி அபரிமிதமானது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் உணர்ந்தனால தான் அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை செஞ்சாங்க. அதனால இந்த விஷயமானது உங்களுக்கு சாதாரணமா தோணுச்சுனாலும் இதோட சக்திங்கிறது இந்த இடத்துல இதை வைக்கிறப்ப அவ்வளவு நல்லது. இப்ப யார் யாரு இதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடிச்ச எந்த நாள்ல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ கோவில் என்னைக்கு திறந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில கோவில் வந்து எல்லா நாளும் திறந்திருக்கும். ஒரு சில கோவில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் தான். இப்போ எங்கள் குலதெய்வம்லாம் திங்கள் வெள்ளி 2 நாள் தான் திறந்திருக்கும். இது மாதிரி அந்த கோவில் திறந்திருக்கு இல்லையா, அந்த நாளை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்குங்க. அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிலருக்கு தூக்கமே வராமல் இருக்கும்.
ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. இரவுல பார்த்தீங்கன்னா போட்டு நம்மளை யாராவது அமுக்குற மாதிரி இருக்கும். கெட்ட கனவுகள் அடிக்கடி வர்றது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த இதை வந்து செய்யலாம். இதுக்கு முதல்ல ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்குங்க. அதில் நல்லா மஞ்சளை தூவுங்க. அதை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை கையால் வந்து ₹1 காயினை வந்து கொடுத்து அதை முதல்ல அந்த துணியில் வைக்க சொல்லுங்க. இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவியோ தலைவனோ முதல்ல வைங்க. அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வைக்கலாம். ஆனால் இதில் வைக்கக்கூடிய காணிக்கையானது ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி வைங்க. நீங்கள் 3 காயின் வச்சாலும் சரி, 5 காயின் வச்சாலும் சரி, 7 காயின் வச்சாலும் சரி, அது மாதிரி வச்சுட்டு அதற்கு பிறகு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். வச்சுட்டு அதை நல்லா முடிச்சு போடுங்க. இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் தான் வந்து அதை முடிச்ச போட்டு கட்டணும். இதை கட்டிட்டு இதை கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் விளக்கேற்றி வச்சிருக்கணும். விளக்கேற்றின பிறகு தான் இதை கட்டணும். இந்த துணியில் வந்து மஞ்சள் குங்குமம் இந்த முடிச்சு மேலே வைங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூவை வந்து அது மேலே வச்சிருங்க. வச்சு சாமி கிட்ட பூஜை அறையில் சாமி கிட்ட இதை வச்சுட்டு நீங்கள் சூடம் சாம்பிராணி இதெல்லாம் காட்டி அந்த முடிச்சுக்கு வந்து நம்ம உரு ஏற்றுறோம். உரு ஏற்றி நம்ம குலதெய்வத்தோட பேரை சொல்லி முதல்ல வணங்குங்க. ஒரு சில குலதெய்வ கோவிலில் பார்த்தீங்கன்னா 2-3 குலசாமி இருக்கும். அப்போ அத்தனை குலசாமியோட பேரையும் சொல்லி நம்ம வணங்கணும். இதை வீட்டோட தலைவர் தான் வந்து நிலவாசல்ல கட்டணும். எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே வர்றோம் அப்படின்னா வலதுகை பக்கமாக இருக்கணும். வீட்டுக்கு வெளியே போகிற மாதிரி, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போகிறோம் அப்படின்னா இடதுகை பக்கமாக இருக்கணும். இதை கட்டுறப்பையும் நம்ம குலசாமியை நினச்சி வணங்கிட்டு, என் வீட்டுக்குள்ளேயும் இந்த நிலவாசல்லையும் இரு, என் வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்திகளையும் அணுக விடாத, என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூக்கி எறி, என் கண்ணுக்கு தெரியாமல் எனக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் துஷ்ட சக்திகளை விரட்டி அடி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை கட்டுங்க. கட்டின பிறகு சாம்பிராணி காட்டி சூடம் காட்டி மணியடித்து வணங்கணும். இந்த மணியை எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமங்கலமான பேச்சுகள் வந்து காதுல விழக்கூடாது, அதற்காக தான் மணி அடிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மணி அப்படிங்கிறதுல கண்டை அப்படிங்கிறது சாமானியம் இல்லை. அதுல வந்து பிரணவம் வந்து இருக்குது. தேவதைகளை வரவழைக்குது, துஷ்ட பிரகிருதிகளை ஓட்டுது. இந்த மணியை கூட எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்குது. மணி அடிக்கிறத மகான்களிடம் கற்றுக்கொள்ளணும் வாங்க. மணியை வந்து வலது கையில எடுத்து இடது கையில மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கற்பூர ஆரத்தி தட்டையே நம்ம எடுக்கணும் வாங்க. இடது கையில டைரக்டா எடுக்கக்கூடாது, இடது கையில இருந்து டைரக்டா வைக்கவும் கூடாது. இடது கையில இருந்து வலது கைக்கு மாத்திக்கிட்டு தான் கீழே வைக்கணும். இந்த மாதிரி மணி அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. துஷ்ட சக்திகள்லாம் விரட்டும். அதனால இந்த எலுமிச்சம்பழத்தை கட்டுறப்ப கண்டிப்பா மணி அடிச்சு குலதெய்வத்தை வரவழைச்சி அதற்கு பிறகு இந்த முடிச்ச வந்து தொட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வணங்கணும். இது மாதிரி செய்யறப்ப இந்த முடிச்சுதானேன்னு இதை நினைக்காம இதோட சக்தியை நீங்க உணர்வீங்க. நிச்சயமா உங்க வீட்டில் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்கும். இது போன்ற வேறு காணொளியுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.